சூப்பராக இருந்துச்சு. தூள் கலப்புறாமல் இருந்துச்சு. நம்பவே முடியல. அந்த மாதிரி அது எஃபெக்ட்ஸே நல்லா இருந்துச்சு. ஹாய் சார், வணக்கம். இன்றைக்கி அந்த ப்ரீமியர் ஷோவுக்கு வந்திருக்கோம். அகஸ்தியாவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம தமிழ்நாடு உலக அரங்கில் பல விஷயங்களில் மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது கரெக்டாக மக்களை போய் ரீச் ஆச்சுன்னா இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமையாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய ஒரு அழகான க்யூட்டான ஒரு விஷயத்தை எடுத்து நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழகாக ஒரு கதையாக ஒரு கோர்வையாக அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு கிளைமேக்ஸோட இதெல்லாம் ரிவீல் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. விஜய் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வசனங்கள் நிறைய இடத்துல விஜய் சாரோட அந்த முத்திரை தெரியுது. அண்ட் ஜீவா சார் கேட்கவே வேண்டாம், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த படமும் நிச்சயமாக ஜீவா சாருக்கு ஒரு சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது அர்ஜுன் சார் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி லைனே ரொம்ப அழகாக அங்கே அப்படியே நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாது, ஐம் சாரி, பட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எல்லோரும் திரையரங்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம தமிழ்நாட்டோட பெருமை இவ்வளோ இருந்ததா நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நீங்களும் உணர்வீங்க. நன்றி சார். படம் நல்லா இருந்தது. இந்த படம் மூலிமா என்ன சொன்னாங்கன்னா, சித்தா மருந்து இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசியிருந்தாங்க. அஸ் வெல் அஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஏஷியன் டைமில் அகத்தியாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி காமிச்சிருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி இல்லை நிறைய ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. யோகி பாபு சார்லாம் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி போயிட்டார், அவ்வளோதான். அண்ட் ஃபன் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் எண்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அனிமேஷனாக காமிச்சிருந்தாங்க. படம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். அதுதான் இந்த கிராஃபிக்ஸ்லேருந்து அனிமேஷன்லேருந்து ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்களாம் இது நம்ம அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக பார்க்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா யாரையாவது பற்றி நம்ம ஏஷியன் டேஸில் யாரை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நல்லா இருந்தது. அவங்களோட காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஜீவா டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. இட்ஸ் குட். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது சார். த்ரில்லர் மூவி. அதாவது நம்மளோட நான் கொஞ்சம் எப்படி இருக்கும்னு நினச்சி வந்தேன். பேர் நான் அகஸ்தியர் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சூடு பிடிக்குது படம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறுது. எதுக்காக நம்ம அர்ஜுன் சார் எதுக்காக இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்காவாக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கா அந்த ரோல் அவருக்கு ஆப்டாக இருக்குது. சித்தா டாக்டராக வராரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. அனிமேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த டிஜிட்டல் எஃபெக்ட்ஸோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏன்னா பேய் படம் அப்படின்னாலே அப்படியே அந்த பிரம்மாண்டமாக காட்டுவாங்கள்ல, அந்த ஒரு நெருப்பு துகள்லாம் அந்த சூடுகள்லாம் பறக்கும். அதெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா 3D எஃபெக்ட் மாதிரி வந்துச்சு. நம்ம 3D மூவி அனிமேஷன் மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார். மைக் படம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தூள் கலப்புறாமல் இருந்துச்சு. நம்பவே முடியல. அந்த மாதிரி அது எஃபெக்ட்ஸே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு செகண்டில் அந்த 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 யானை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா அந்த லாஸ்ட்டில் அந்த திங்ஸ்லாம் எரிப்பாங்கள்ல, எரிக்கும்போது அந்த சீனில் அந்த ஹீரோ அந்த 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 இதை காப்பாற்றி அதை கொடுப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறமா ஹானர் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ஸ்கெலிட்டன்ஸு எல்லாமே இருந்துச்சு. அந்த ரெட் லைட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஒரு செகண்டில் யானை வரும்போது எப்படி அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எடுத்தாங்க பாருங்கள், அது செம்மையாக இருந்துச்சு. அந்த எஃபெக்ட்ஸு, சவுண்டு, எடிட்டிங்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா அனிமேஷன் பண்ணாங்க, அது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. நல்ல பழைய காலத்து சித்த மருத்துவத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதுதான். அர்ஜுன் சிங் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். ஜீவாவும் நல்லா நடிச்சிருக்கார். காமெடி இருந்தது, ஓரளவுக்கு காமெடி இருந்தது. டபுள் ஆக்ஷன் நல்லா இருந்தது, ஓரளவு பார்க்கலாம்.
ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். இது வந்து மொத்தமாக தமிழ்நாட்டுக்கான ஒரு படம் சார். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, தேவையான ஒரு கண்டென்ட்டு. சித்த வைத்தியத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம டே டு டே லைஃபோட ரிலேட் ஆகிற விஷயத்தை வந்து மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. நமக்கு வந்து அவ்வளோவா மறைச்சி மீன்ஸ் அதை நமக்கு அவ்வளோவா கொண்டு வந்து சேர்க்கலைங்கிறதான் சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். பட் நல்லா சொல்லியிருக்காரு, தைரியமாக சொல்லியிருக்காரு டைரக்டர். அர்ஜுன் சார் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஜீவா சார் ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அர்ஜுன் சார் இது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு 3 விஷயத்தை கொண்டு வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அர்ஜுன் சார் அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டு, ஜீவா சார் அம்மா சென்டிமெண்ட்டு, இந்த 3ஐயும் கொண்டு வந்து ரிலேட் பண்ணுறது அந்த சித்த வைத்தியம். இந்த பேய் வந்து கமர்ஷியலுக்காக வந்தது தான் இந்த பேய் வழியாக. மற்றபடி இந்த கண்டென்ட்டை வந்து வேறு விதமாக சொல்லியிருக்கலாம். பட் ஆடியன்ஸையும் குழந்தைகள் எல்லாம் வர வைக்கணும் தியேட்டருக்குள்ளேங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைரக்டராக பா. விஜய் சார் வந்து ஒரு கமர்ஷியலாக நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றத, ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக அந்த பேய் அந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். மொத்தத்தில் நல்லா இருக்குது இந்த கண்டென்ட். எல்லோரும் பார்க்கணும். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஆல் தி பெஸ்ட் டு ஜீவா சார் அண்ட் என்டையர் க்ரூ, பா. விஜய் சார் எல்லாருக்குமே. தேங்க்யூ சார். படம் நல்லா இருக்கணும். படத்தில் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மெடிசன்ஸ் பற்றி நிறைய இருக்கும் கதையில். அது வந்து ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து மெடிசன் வந்து இதுவாக மாத்திரையாக வாங்குறாங்கல்ல, அது இல்லாமல் நாட்டு மருந்தாக வாங்கினோன்னா இன்னும் நல்லா ஹெல்த்துக்கு நல்லது. அந்த மாதிரி ஒரு கருத்தை நல்லா வெளியிட்டிருக்காங்க அந்த இதில் படத்தில். அதனால் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஒரு முன்னோர்கள் எழுதின விஷயத்தை நம்ம இது வந்து எடுத்துகிட்டு வராருன்னா அது வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதனால தான் அது பண்ணுறாங்களே. ஏன்னா வந்து அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து மருந்து வந்து கிடைக்க மாட்டுது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணோன்னா ஏதாவது ஒரு மக்களுக்கு போவாங்க. அவங்க வந்து நாட்டு மருந்தில் வாங்கி சாப்பிடுவாங்க. உடம்பு சீக்கிரமாக குணமாகும். நமக்கு உடம்பு ரொம்ப சீக்கிரமாக, நிறைய பேர் இப்போலாம் வந்து 50s 60sலேயே சீக்கிரமாக இறந்து போகிறாங்க. என்ன ரீசனே சொல்ல முடியல. நிறைய பேர் நார்மல் மெடிசன் அந்த யூஸ் பண்ணனால இருக்கோமோ என்னவோன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதுதான். பேய் படமும் இருக்குது. ஒரு ஏஞ்சலும் டெவிலும் எப்படி ஃபைட் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. நான் வந்து இங்கிலீஷ் மூவியில் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் பார்ப்பேன். இந்த மார்வல்ஸில் வந்து ஒரு கையிலேயே ஒரு வித்தை காமிப்பாங்கள்ல, அது வந்து நம்ம படத்தில் தமிழ் சினிமாஸ்லேயே அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த லாஸ்ட் 20 minutes நீங்கள் பார்க்கணும் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஜீவா ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ரொம்ப 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 சூப்பர். அதை விட அர்ஜுன் சார் செம்ம ஆக்டிங். எனக்கு அது வந்து முதல் ஒன்லேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன் சாரை ரொம்ப நல்லா பண்ணுவார். எப்போவுமே எந்த ஒரு கேரக்டர் எடுத்தாலும் நல்லா பண்ணுவார். ஆக்சுவலி அவர் ரொம்ப இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருந்தார். நல்ல ஒரு கேரக்டர் தான் அவரும். நல்லா லாஸ்ட் வரைக்கும் வராரு. நல்ல ஒரு இப்போ இருக்க டைமுக்கும் அது நடக்க போகிற டைமுக்கு பற்றி இருக்க கதை தான் நல்லா இருக்குது. பாருங்கள், தேட்டர்ஸ்க்கு வாங்க, நல்லா பாருங்கள். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது.